சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென். பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்திருக்கிறார். அதற்கு காரணம் தான் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நம்மையும் தேவன் விருத்தி அடைய பண்ணுவார். ஆனால் அப்படி விருத்தி அடைவதற்கு கர்த்தர் நம்மோட கூட இருக்க வேண்டும், நம்மோடு கூட அவர் உறவாட வேண்டும், நம்மோடு கூட அவர் பேச வேண்டும், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருந்தோமானால் கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார்? அழகாய் நாளுக்கு நாள் நம்முடைய எல்லைகளில் விருத்தியடைய பண்ணுவார். இது பாருங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி மட்டும் இது சொல்லப்படவில்லை. பூமிக்குரிய ரீதியில் நம்ம உலக பிரகாரமாக விருத்தி அடைவதை பற்றி மட்டும் இங்கே சொல்லப்படலை. நம்ம சொல்லப்போனால் பூமிக்குரிய பிரகாரமாக உலக பிரகாரமாக விருத்தி அடைவதற்காக தேவன் என்ன செய்யலை? தம்முடைய ஜீவனையே கொடுக்கலை. அவர் தம்முடைய ஜீவனையே இந்த பூமிக்கு இறங்கி வந்து கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரோடு கூட நாம் இருந்து அவரோடு கூட நாம் உறவாடி ஆவிக்குரிய பிரகாரமாக நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஜெப வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும். நம்முடைய துதி பெருக வேண்டும், விருத்தி அடையணும். நம்ம வேதம் வாசிக்கிறது விருத்தி அடையணும், பெருகணும். இந்த காரியங்கள் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடினா போதும், அவருடைய ராஜ்யத்தை இப்படியாய் தேடி ஆவிக்குரிய பிரகாரமாக நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீங்கன்னா, கர்த்தரோடு கூட இருந்து விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீங்கன்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்போ இந்த பூமிக்குரிய காரியங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற பெருக்கங்களாக இருக்கட்டும், ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், இதையெல்லாம் தேவன் உங்களுக்கு எப்படி கொடுத்துருவாராம்? கூட கொடுத்து விடுவார். ஆமென். அப்போ தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்தது எதற்காக? நம்மோடு கூட இருப்பதற்காக, நம்மோடு கூட நித்தியத்திலையும் கூட இருப்பதற்காக. அப்போ பாருங்க, அவர் செலுத்தின விலைக்கரையும் ரொம்ப பெருசு. அதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளில் நாம் இந்த வசனத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஜெபத்தை விருத்தியடைய பண்ணுவோம், துதியை விருத்தியடைய பண்ணுவோம். வேதம் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறோம் தெரியுமா? அதை நாம் விருத்தியடைய செய்வோம். தேவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வார்? நம்மை உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளில் உயர்த்த ஆரம்பிப்பார். அதனால அந்த உலக பிரகாரமாக விருத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை தேடக்கூடாது. நாம் கர்த்தரோடு கூட இருந்தோமானால் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைவோம். இதுதான் சத்தியம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் விருத்தி அடையணும், என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு அந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், அது கைக்குடி வரணும், இது கைக்குடி வரணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக கர்த்தரை என்ன செய்கிறாங்கன்னா தேடி தேடி ஓடி வருகிறார்கள். இதற்காக கர்த்தரை தேடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இதுக்காக மட்டுமே நாம் கர்த்தரை தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நம்மை அடையாளப்படுத்துகிறது. அதனால் நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நாம் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய பிரகாரமாக விருத்தி அடைவோம். அப்படி விருத்தி அடையும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் ஆசீர்வதித்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். உலக பிரகாரமாகவும் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு உதவி செய்யும்படியாக அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து தேவன் அழகா என்ன செய்வார்? நம்மை நிலைநிறுத்துவார். அதனால நாளுக்கு நாள் விருத்தியடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரோடு கூட நாம் இருக்க பழகி கொள்வோம். அவர் அப்படியானால் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம எல்லா நிலைகளிலும் உயர்த்தி அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த வார்த்தையின்படியே
ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக. ஏதோ ஒரு உலக பிரகாரமான தேவைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாங்கள் உம்மை தேடி வராதபடிக்கு தகப்பனே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு உம்மை நேசித்து உம்மை தேட உம்மோடு கூட இருக்க தேவன் கிருபை தருவீராக. அப்படியாய் உம்மோடு கூட நாங்கள் இருந்து நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் விருத்தியடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.